ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனாவுக்கு மயிலோட நிலைமையை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க எவ்வளோ வெகுளியானவங்க, அதே மாதிரி எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது அப்படின்னு மீனா மயிலை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனால் இப்போது நடந்த விஷயத்துலேருந்து கடந்து வந்து மயிலுமே ரொம்ப சந்தோஷமாக நான் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு சமைக்க போகிறாங்க. ஸோ இப்போ அந்த அம்மாவோட பார்த்துக்கிறத விட அதோட சேர்த்தி சாப்பாடும் செய்ய போகிறான். எக்ஸ்ட்ரா சேர்த்தி 17,000 ரூபாய் தர போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க மயில். அதுக்கப்புறம் மீனா இவங்களோட விஷயத்தில் நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரவணனை பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. அதுக்காக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்லேயே அஞ்சலி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய ஃபோன் அட்டன் பண்ணி சரவணன் பேசுகிறாரு. மீனா சொல்லுப்பா அப்படின்னு. மாமா ஏதாச்சும் வேலையாக இருக்கீங்களா அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, கடையில் தான் அப்படின்னு. இல்லை மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வரீங்களா? இல்லைனா ஈவினிங் கடை மூடுறப்போ நீங்கள் நான் ஆஃபீஸ் விட்டு போகும்போது பக்கத்தில் கோயில் இருக்குல்ல, அங்கே வந்துடுறீங்களா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படின்னு. ஆமாம் மாமா, உங்ககிட்ட பேசணும், நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு சொன்னதும் சரிப்பா சரி மீனா, நான் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னவா இருக்கும், திடீர்னு மீனா எதுக்கு நம்மளை பார்த்து பேசணும்னு வர சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் இங்கே மீனா இன்னொரு பக்கம் யார்கிட்ட மாமா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது பிஸியாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அஞ்சலி லைனில் இருக்காங்க. சரவணா சரவணா அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஹலோ சொல்லு அஞ்சலி அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, தம்பி ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருந்தாங்க, ஏதோ பேசணுமா என்கிட்ட, அதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரவணா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கடைக்கு கிளம்புறதுக்காக வராரு. அப்போ தான் கோமதி தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக உட்காந்துட்டு சைகை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் கோமதி கண்டுக்கிறது கிடையாது. கொஞ்ச நேரத்தில் கடைக்கு போகணுமே, டைம் வேறு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட ரெடியாக வச்சுட்றாரு பாண்டியன். ஆனால் கோமதி கண்டுக்காக உட்காந்துட்ருக்கோம். தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அப்புறம் என் பேர் தண்ணி இல்லை கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி உன்னை இந்த வீட்டு பெரிய மனுஷன் தண்ணிக்கு உப்பு கேட்குறாரு பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கிட்ட போய் நக்கால் பண்ணிட்டு இருக்கவும் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துடுறாங்க. எவ்வளோ தேனா வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவரே போயிட்டு உட்காராரு, சாப்பிட்றாரு. ஸோ கீழெல்லாம் சிந்திக்கிறாரு, வேஸ்டிலெல்லாம் கரை வேறப்பட்டுறது எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சோதிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே போய் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கடைக்கு பைய எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. நீ சாப்பாடு போடலைன்னா எனக்கு சாப்பாடு போட்டு தின்ன தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பாண்டியன் போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு கடைக்கு. அப்போ தான் இங்கே கோமதி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கோமதின்னு பின்னாடியே வந்தாதான் நம்ம வழிக்கு எப்போ வராரோ அப்போ சாப்பாடு பிடிச்சதெல்லாம் செஞ்சு ஊட்டியே விடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரவணன் கடைக்கு கிளம்பி பாண்டியன் ட்ரெயின் அங்கே போயிட்டு அவர் 2 பேரும் வேலையை பார்த்துட்ருக்காங்க. அங்கே மீனாவும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. சரவணனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு சரவணனுமே, அப்பா மீனா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்துச்சுப்பா, நீங்கள் கடையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்களாப்பா, நான் மீனா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு. என்னடா அந்த பிள்ளை பேசுகிறதா இருந்தால் உன்னை வீட்டுக்கு வந்து பேசியிருக்கலாம்ல, என்ன திடீர்னு அப்படின்னு. என்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். தெரியலப்பா, ஃபோன் பண்ணியிருந்துச்சு காலையிலேயே உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சரவணன்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு சொல்லிட்டு கிளம்பி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க. மீனாவும் அப்போ வந்துட்டுருக்காங்க. அதாவது மீனா ஆல்ரெடி ஏற்கனவே மயில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டில் அவங்க சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அப்போது அதை அதில் எல்லாமே மயில் செய்கிற வேலைகள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது எல்லாத்தையுமே அந்த அக்கா மூலிமா மீனா அவங்களுடைய ஃபோனுக்கு அனுப்ப சொல்லி அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் சித்திரவதைப்படுறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மயிலை அங்கே விட்டுட்டு வர்றப்போ மீனா அவங்களுடைய ஃபோனில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி மயிலக்காவுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும், எப்படியாச்சும் சரவணன் மாமாவுடைய மனசை மாற்றி மயிலக்காவை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க, அதாவது டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு முடிவோட சரவணன் கிட்ட போயிட்டுருக்காங்க.
சரவணன் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா இறங்கி போகிறாங்க. பார்த்த உடனே இதோ மாமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு மீனா போகிறாங்க. மீனாவை பார்த்த உடனே என்னப்பா எதை என்கிட்ட பேசணும்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசியிருக்கலாம்ல, இப்படி தனியாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னப்பா பேசணும் அப்படின்னு. ஆமாம் மாமா பேசணும், உங்ககிட்ட ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டில் எல்லாரும் முன்னாடி வச்சு பேசுறது சரி வராது. முதல்ல இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட தான் பேசணும். ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் தானே மாமா அப்படின்னு. என்னப்பா புரியல, சுற்றி வளைக்காமல் நேரடியாக சொல்லுப்பா அப்படின்னு. ஆமாம்மா, மயிலக்கா விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அவளோட விஷயத்தில் பேச என்ன இருக்குது அப்படின்னு. மாமா முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை நியாயப்படுத்தி நான் இதை இப்போது எதையுமே நான் பேசவும் வரலை. ஆனால் உங்ககிட்டலாம் நான் வேறு ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா குழப்புறா அப்படின்னு. ஆமாம்மாம்மா, மயிலாக்காவை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டா எல்லாமே சரியாக போயிடும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னப்பா இருக்குது, அவள் எனக்கு பண்ணின துரோகத்துக்கு அவளுக்கு இது மட்டும்தான் தண்டனை. அவள் ஒவ்வொரு நாளையும் சித்திரவதையை அனுபவிக்கணும். ஏன் இப்படி நம்ம குடும்பத்துக்கிட்ட போய் சொன்னா, என்ன ஏமாத்தினா, அதுக்கு எல்லாத்துக்கும் அவள் தண்டனை அனுபவிக்கணும்ல, அதுக்கு ஒரே முடிவு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க, அப்போது டிவோர்ஸ் கொடுத்துட்டா அவங்க ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிப்பாங்க, உங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது சரியாமாம்மா? உங்களை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான முடிவுன்னு நான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ணதை நான் நியாயப்படுத்த விரும்பலை, எல்லாமே தப்பு தான். அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது தான், எல்லாமே பண்ணிட்டாங்க, தப்பு தான் மாமா. நீங்கள் சொல்கிறீங்களே இப்போது டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவங்க அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க அந்த தண்டனையை டிவோர்ஸ் கொடுக்காமலே அனுபவிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்கள் பார்க்குறீங்களா மாமா? அதுவும் யாரால தெரியுமா? தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பொய் மேலே பொய்யா சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுறான்னு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெத்த அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அவங்களாலேயே மயிலாக்கா எந்த சித்திரவதையை அனுபவிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒரு பிறந்த வீட்டில் ஒரு பொண்ணை என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்க கூடாதோ அது எல்லாத்தையும் மயிலாக்கா அனுபவிக்கிறாங்க. பார்க்குறீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா மீனா, என்னமோ சொல்ல வர எனக்கு புரியலாம் அப்படின்னு. முதல்ல நீங்கள் இதை பாருங்க மாமா, இதை பார்த்தா உங்களுக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஆன் பண்ணி காட்டுறாங்க. அப்போது மீனா பணம் கொடுத்தது, அவங்க அம்மா கிட்ட பேசினது, மயிலை பற்றி அவங்க அம்மா இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா மயில் அதெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ வருத்தப்படுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி மயில் வந்து மீனா கிட்ட வேலை கேட்டது. ஸோ அவங்க வீட்டில் இருந்து அவங்க தற்கொலை பண்ணிக்க போனது, செந்தில் திட்டினது எல்லாத்தையுமே மீனா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது காட்டினதுக்கப்புறமா சரவணனே அதை பார்த்து ஒரு மாதிரி பதற்றமாகறாரு. அப்போ தான் இது மட்டும் இல்லாமம்மா, இதுக்கப்புறம் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை தேடி மீனா அதாவது மீனா வேலையை வாங்கி கொடுத்து மயில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த வீட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா மயில் கஷ்டப்பட்டு, அந்த வேலை. அதுக்கப்புறம் இப்போ பேசுனாங்க இல்லையா, நான் சமைக்க போகிறேன், எக்ஸ்ட்ராவாக சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறமா சரவணன் அதிர்ச்சியாகி தான் நிற்கிறாரு. இதெல்லாம் நீ எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது, சொல்கிறேன் மாமா, இதெல்லாம் பேச தானே சொல்ல தானே உங்களுக்கு நான் இங்கே வர சொல்லியிருக்கவங்கள காட்டுறதுக்காக தானே. இதையும் தாண்டி மயிலாக்கா அப்பப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் பேசலை, நீங்கள் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா? நைட்டெல்லாம் கூட உங்களுக்கு கால் பண்ணாங்களாமே, ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. இப்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் யார் தெரியுமா மாமா? நான் மட்டும்தான். எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் தான் சொந்தமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்பா அம்மாவாக இருப்பாங்க, கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ மயிலாக்காவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை யார் தெரியுமா? நான் மட்டும்தான். அவங்க முழுசாக இப்போ என்ன மட்டும் தான் நம்புகிறாங்க. அவங்களுக்குன்னு இப்போ யாருமே இல்லை. அவங்க ஒரு அனாதமாம்மா. அவங்க அனாதையாக இந்த நாட்டில் இருக்கணும்னு தான் தற்கொலை பண்ணுறதுக்கு தான் போனாங்க. அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து தான் மயிலாக்காவை நான் இந்த நிலைமைக்கு இப்போது கொஞ்சமாக தேத்தி விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியுமா மாமா, அவங்க பண்ணது தப்பு தான். யாரால? அவங்க அப்பா அம்மா சொல்லி தான் இதெல்லாம் பண்ணாங்க. ஏதோ வெகுளித்தனமாக நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லதை தான் செய்வாங்க அப்படின்னு நம்பி பொய்ய சொல்லிட்டாங்க. அவங்களுமே அவங்க சொன்ன பொய்க்கு போயிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதும் ஒவ்வொரு நாளும் அவங்க தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா அம்மா மேலும் மேலும் சொன்ன
சொல்ல சொன்ன பொய்யையும் அவங்க சொன்னாங்க. கோர்ட்லேயும் அதுதான் நடந்துச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அதே தான் சொன்னாங்க. ஆனால் மயிலாக்கா இதை மனசெறிஞ்சு எதையும் செய்யலை. வெகுளித்தனமாக அவங்களுக்கு எதை சொல்கிறது, எதை சொன்னால் நம்ம மாமா கூட சேருவோம் அப்படின்றது எதையுமே அவங்க யோசிச்சு பார்க்காம உங்கள் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக மட்டுமே அவங்க அப்பா அம்மா சொன்ன எல்லாத்தையும் அவங்க கேட்டாங்க. அது மட்டும்தான் அவங்க பண்ண பெரிய தப்பு. வேறு எதுவுமே அவங்க தப்பு பண்ணலை மாமா. எல்லாமே அவங்க அப்பா அம்மா பண்ண தப்பு தான். ஆனால் அப்படி அவங்க பண்ணாத தப்புக்கு நீங்கள் ஏன் மாமா அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும்? அவங்க இப்போ ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சொந்த வீட்டிலே ஒரு நரக வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க போயிட்டுருக்கிற வேலை தான் மாமா அவங்களுக்கு நம்பிக்கையே. அந்த வேலையை பார்த்து அவங்க சம்பாதிச்சு போய் காசை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்கள மதிப்பாங்க, அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டை விட்டு துரத்த கூட அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படி துரத்த போய் தானே மயிலாக்கா சாகிற நிலைமைக்கு போய் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க இப்போ கூட வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு சோறு போடுறாங்களா மயிலாக்காவுக்கு, உங்களுக்கு தெரியுமா? இருங்க இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய தங்கச்சி சுடருக்கு கால் பண்ணுறாங்க, ஸ்பீக்கரில் போடுறாங்க. நான் மீனா பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னதும், அக்கா சொல்லுங்கக்கா, உங்களை பற்றி அக்கா நிறைய சொல்லியிருக்கா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லினதும், என்னம்மா பண்ணுற அப்படின்னு. ஒன்றும் இல்லைக்கா, காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. மயில் வேலைக்கு கிளம்பியாச்சா அக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அது ஏன் கேட்குறீங்க, காலையிலே கிளம்பிட்டாங்கக்கா. வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு எனக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு அக்கா அப்போ தான் சாப்பிடலாம் தட்டில் போட்டா. அம்மா வந்து அக்காவை சாப்பிட விடாமல் அம்புட்டு கேள்வி கேட்டுருச்சு. இந்த அம்மா ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலக்கா எனக்கு. மயிலாக்கா ரொம்ப பாவம்க்கா. அவங்க தினம் சாப்பிடாம தான் பட்னியாக தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டில் இருந்தப்போவே அவங்கள பட்னியாக தான் கிடந்தாங்க. சரி வீட்டில் இருந்தாதாச்சும் தானே இப்படி கேட்குறாங்கன்னு உங்கள் மூலிமா ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு அக்கா சாப்பிடலான்னு போனாங்க. ஆனால் அப்போவும் அம்மா இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க. அக்காவை வேலைக்கு போகும் கூட ஒரு தோசை கூட சாப்பிட்டு போக விட மாட்டேறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? மாவு அம்பிட்டு தான் இருக்குது, நானும் அப்பாவும் அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறன்ற மதப்பில் எல்லா தோசையும் சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. அக்கா ஒரு வாய் கூட வைக்கல, அப்படியே வச்சுட்டு சிரிச்ச முகத்தோடய அக்கா வேலைக்கு போயிட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. இந்த குடும்பத்தில் நானும் என் அக்காவும் ஏன் தான் பொண்ணாக பிறந்தோம் அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் நான் இந்த வீட்டில் நான் இருக்கேங்க்கா. அக்காவுக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்கள் மட்டும்தாங்க்கா அப்படின்னு சுடர் மீனா கிட்ட பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரவணனுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி அக்காவை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, அக்காவுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அவங்க இந்நேரம் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட மீனா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்களா மாமா, என்ன நடந்துட்டுருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அவங்க சொன்ன பொய்க்காக நீங்கள் தண்டனை கொடுக்கலாம். நீங்கள் இப்போது டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நிலைமைக்கு வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கும் போதே மயிலாக்காவுக்கு இந்த நிலைமை. மொத்தமாக நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, மயிலாக்கா அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட அவங்களாலையும் இருக்க முடியாது, அவங்களும் இருக்க விட மாட்டாங்க. அடுத்து மயிலாக்கா நான் எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்டல் தேடி பொழைச்சிக்கிறமேனா, எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடு அப்படின்னு அப்படி கேட்டுதான் இந்த வேலையவே அவங்க வாங்கிட்டாங்க. நாளை பின்ன நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியில் போனால் கூட தங்கறதுக்கு ஒரு ஹாஸ்டலோ இல்லை எங்கேயோ ஒன்று அனாத ஆசிரமோ போனால் கூட எனக்குன்னு ஒரு வேலை வேணும்ல, என்னோடய வயிற்று பொழப்பை நான் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு தான் மயிலாக்கா இப்போ இந்த வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஏமாம்மா, நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் மயிலாக்கா எம்புட்டு வேலைகளை செஞ்சாங்க. அந்த வீட்டில் இருக்கிற மொத்த வேலையை இழுத்து போட்டு அத்தையோடு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க படிக்கல தான், போய் சொல்லிட்டாங்க தான், நகை போட்டுட்டு வரல. நீங்கள் அவங்கள பிடிச்சி தானே மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க சொல்லிட்டாங்க போய் அப்படின்றதுக்காக அவங்கள எப்படி மாமா, போதும் மாமா, இந்த அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தது போதும். இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேணாம், அவங்கள வெறுக்க வேணாம் மாமா. இதெல்லாம் சொல்ல தான் உங்களை நான் கூப்பிட்டேன். மயிலாக்கா இந்த நிலமையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களை கஷ்டப்படுத்தணுமா மாமா? நீங்கள் மட்டும் அவங்கள மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் காலம் பூரா மயிலாக்கா உங்கள் காலடியில் கிளப்பாங்க. எந்த ஒரு தப்போ பண்ண மாட்டாங்க, பொய்யும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே, அதாவது மயிலாக்கா நம்ம வீட்டை எல்லாருக்குமே பிடிச்ச மருமகளை தானே இருந்தாங்க மாமா. ப்ளீஸ் மாமா, இது எல்லாத்தையும் தாண்டி வேறு ஏதாச்சும் என்ன உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிருங்க மாமா. டிவோர்ஸ் வாங்கிடுவோம், நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு வேறு எதையும் நீங்கள் நினச்சிட்ருக்காதீங்க மாமா. இதே கோயிலில் வச்சு நான் உங்களை ஒரு நாள் பார்த்தேன், அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் மாமா. என் மனசில் பட்டதை சொன்னேன். இதில் நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க மாமா. இதுக்கு மேலே மயிலாக்காவை டிவோர்ஸ் பண்ணுறதும்
சேர்ந்து வாழ்கிறதும் உங்களுடைய விருப்பமாம்மா. என் மனசில் பட்டதை நான் சொன்னேன். வீட்டில் மற்றவங்க யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள். அப்படியே அவங்க கிட்ட சொன்னாலும் ஸோ எல்லாரும் உங்களை கேட்டு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை இன்றைக்கி மயில் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு வீட்டில் போய் சொன்னீங்களா அத்தை மாமா கிட்ட, அடுத்த நிமிஷமே அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மாமா இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுறீங்கன்னு மாமா ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிச்சுட்ருக்காரு. நீங்கள் மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையுமே மாறுமாம்மா. நான் வரேன். உங்களோட சின்ன பொண்ணு தான், நான் அட்வைஸ் பண்ணியிருக்க கூடாது தான். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க மாமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே அங்கே சரவணன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. மீனா சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவங்க காட்டின அந்த வீடியோவை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரவணனுக்கு. அவளுக்கு இப்படி ஒரு நிலமையா, அவள் அம்மா பேச கேட்டதுனால இப்போ எந்த நிலமையில் அவள் வந்து நிற்கிறா பார்த்தியா. ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு அப்புறமாச்சு நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை அவள் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, அவள் நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மயிலை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ராஜியை வந்து கதிர் வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கல்ல, அது வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் மாரி, வடிவு, சக்திவேல், முத்துவேல் கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே ராஜியை கதிர் நல்லா தான் பார்த்துக்கிறான், நீங்கள் தாண்டா முட்டாள்தனமாக தப்பாக யோசிச்சுட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்றத சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் தான் மாப்பிள்ளை வீட்டில், அதாவது பொண்ணு வீட்டில் இருந்து சக்திவேல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த சம்மந்தம் வேண்டாம், சரி வராது, உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டு சக்திவேல் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே கால் கட் பண்ணிடுறாங்க. சக்தி என்னடாச்சு சக்தி அப்படின்னு கேட்டுட்ருக்கவும் அப்போ தான் பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னதும், என்னடா சக்தி சொல்கிற, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முத்துவேல ஆச்சரியப்படுறாங்க. நான் இப்போவே ஃபோன் பண்ணி கேட்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் பண்ணால் எடுக்கிறதே கிடையாது. திடீர்னு ஃபோன் பண்ணி சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. குமாரவேலுக்கு எங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம், எப்படியோ அந்த சம்மந்தம் நின்று போச்சு அப்படின்னு. என்னப்பா என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அப்போ தான் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட. என் பேர் எனக்கு ஒரு நல்லதே நடக்காதா, அவன் வாழ்க்கையிலேயே இப்படி நடந்துட்டுருக்கு கடவுளே அப்படின்னலாம் வந்து அவங்க வந்து சக்திவேல் முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏன் அவன் வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே நல்லதாக நடக்காதானே, நான் ஒத்த பிள்ளையே பெற்று வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் நினச்சிட்டு இருக்கும்போது, நீ கவலைப்படாத சக்தி, நீ கிளம்பு முதல்ல, இப்போவே நம்ம போய் நேரில் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. மாரிய வடிவும் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. குமரவேல் மேலே போயிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் கீழே இருக்காங்க. மாரியும் வடிவும் போனதுக்கப்புறமா குமரவேல் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ தான் சொல்லு அப்போ அப்படின்னு, என்ன குமரவேலே இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிற நீ, பொண்ணு வீட்டிலேருந்து வேணான்னு சொன்னதுக்கு நான் எப்படி அப்போ தான் சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு. டேய் நடிக்காதரா, இங்கே யாரும் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும், அப்போ தான் சந்தோஷம்தான், ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு. இங்கே பாருடா, இந்த அப்பத்தா தாண்டா காரணம் அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிற அப்பத்தா அப்படின்னு. ஆமாம் உண்மையை சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க சம்மந்தம் அப்படின்னு சொன்னதும், ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அப்போதா, இந்த பேரை நீ மட்டும் தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு. அது எப்படிடா குமரவேலு, என் பேரை இப்படி மனசில் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்க இந்த அப்பத்தா நான் அமைதியாக இருப்பேன், அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீ எப்போ வருத்தப்பட்டியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், அதான் அப்படின்னு சொன்னதும் குமரவேலுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ நான் அரசி கூட சேர்ந்துருவேனா அப்பத்தா, அவ கூட சேர்ந்து வாழ்வேனா அப்படின்னு. எல்லாம் மாறும் நினைப்போண்டா குமரவேல், கவலைப்படாத, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மாறி அரசியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன், நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்போ தான், ரொம்ப தேங்க்ஸ் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் அப்படியே வருத்தத்தில் ஆனந்தத்தில் அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. அழுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே சக்தியும் முத்துவேலும் வந்து அங்கே அந்த வீட்டில் பொண்ணு வீட்டில் விசாரிக்கலான்னு போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க போய் விசாரித்தா இதுக்கெல்லாம் அப்போ தான் காரணம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறாங்களா, அப்போ தான் இதுக்கு காரணம் அப்படின்னா சக்திவேல் முத்துவேலோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இங்கே
சரவணன் வந்து மயிலோடைய வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்துட்ருக்காரு. அவர் எந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க போகிறாரு, டிவோர்ஸ் பண்ண போகிறாரா இல்லை வேண்டான்னு முடிவெடுக்க போகிறாரா, பாண்டியன் வீட்டில் போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.